பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இந்த ரெகபோத் நேரத்திலே இந்த நாளில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கண்களுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். எவ்வளவோ பேருடைய கண்கள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறது. நம் வாழ்க்கையை கவனிக்கிறது, நம் குடும்பத்தை கவனிக்கிறது, நம்முடைய வேலைகளை கவனிக்கிறது, நம்முடைய படிப்புகளை கவனிக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷர்களும் நம்மளோடு பழகுகிற, பேசுகிற, உறவாடுகிற, நம்மளோடு இருக்கிற யாராக இருந்தாலும் மற்ற மனுஷர்களுக்கு விரும்பாத ஒரு செயல் அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய உயர்வு. இப்போ நம்ம உயரணும் அப்படின்னு நம்ம ஒரு பகுதியை ஒரு காரியத்தை நம்ம முன் வைக்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை செய்ய விடாமல் தடுத்து எப்படியாவது இவன் மேன்மை அடைஞ்சிடக்கூடாது, உயர்வு அடைந்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு வேலை கிடைச்சிட்டா இவங்க நம்மளை மறந்துடுவாங்க, அதனால இவங்களுக்கு நம்மளை விட ஒரு குறைவான வேலையை கொடுக்கணும். சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சம்பளம் வாங்க, என்னை காட்டிலும் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நம்மளை விட குறைவான சம்பளத்துக்கு தான் நம்மளை வேலைக்கு சேர்த்து விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் மற்ற மனுஷர்கள் நினைக்கிறது என்னென்னா அவங்களுக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய உயர்வை, மேன்மையை குறித்து யாரும் விரும்பாத ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ அநேகருடைய கண்கள் எப்படி நம்ம மேலே இருக்கு, செய்யாத ஒரு குற்றத்தை செய்தோம் அப்படின்னு உறுதியாக அதை வெளிப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அநேக காரியத்தில் கஷ்டத்தையும் கண்ணீர்னாலையும் கவலையினாலையும் வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கிறது. அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அவங்க இப்படி பார்க்குறாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, அவங்க இப்படி நடந்துக்குவாங்க, ஒருவேளை அவங்க இப்படி யோசித்தா என்ன ஆகும், ஒருவேளை அவங்க சிந்தித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மற்ற கண்களுக்கு முன்பாக நாம் வாழ 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 நம்முடைய மேன்மைகளை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ எத்தனை கண்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது, எத்தனையோ விதமான விரோதமான கண்கள், அநேக துரோகமான கண்கள், அநேக காரியத்தில் குற்றப்படுத்துகிற கண்கள், கவலைப்பட வைக்கிற கண்கள் நம்மளோடு கூட சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவேன். அவர்களுக்கு முன்பாக உன்னை யாரெல்லாம் ஏளனம் பண்ணுறாங்களோ, கேவலம் பண்ணுறாங்களோ, குறைவாய் பேசுகிறார்களோ, உன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எத்தனையோ நேரத்தில் உங்கள் மேன்மைகளை, உயர்வுகளை நீங்கள் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம், யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அநேகர் இதை யோசிக்கிறதுக்கு விடுறதில்லை. எப்பயுமே அவங்க கீழேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக, உனக்கெல்லாம் இதை முடியாதுப்பா, உனக்கெல்லாம் இதை செய்ய முடியாது, நீ எல்லாம் இது செய்ய மாட்ட, நீ எல்லாம் இதுக்கு தகுதியே இல்லை, நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி நம்மளுடைய உயர்வையும் நம்முடைய மேன்மைகளையும் அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு காரணம், எங்கடா நம்மளை காட்டிலும் மேலே வந்துடுவார்களோ என்று பார்ப்பதற்காக. அதனால மனுஷர்களை நாம் பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்த்தால் கண்டிப்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். மனுஷனை பார்க்க 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 நாம் தோல்வி அடைந்துதான் போக வேண்டும். உயர்வு கிடைக்காது, மேன்மை கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக. இந்த நாளில் வார்த்தை கேட்குற நீங்கள் எத்தனையோ பேர் உங்களை கேவலப்படுத்தியிருக்கலாம், துக்கப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம், சஞ்சலப்படுத்தியிருக்கலாம், கவலைப்படுத்தியிருக்கலாம். அந்த கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவார், உயர்த்தி வைப்பார். வேலையில், குடும்பத்தில், வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போய் வைத்திருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் இழந்து போய் நம் கண்ணீரோடு நிற்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மையடைய செய்வாராக. தோல்வி நாட்கள் முடிந்து போனது. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கிருபையை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னது போல
கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நாளில் இடிந்து போய் உடைந்து போய் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், தொய்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் கர்த்தரை பார்க்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறேன். பொழுதே மேன்மைப்படுத்துங்க, எல்லா காரியத்திலும் பலப்படுத்துங்க. மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக உங்களை இந்த நாளிலிருந்து மேன்மைப்படுத்துவாராக.